ஹாய் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ரிவ்யூ தமிழா. என் பேர் சாம். நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறது கூகுள் டிப்ஸ் ட்ரிக்ஸ் பற்றியான ஒரு சின்ன ரிவ்யூ தான். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷன். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது டைம் செட் பண்ணுறது. டைம் செட் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம ஃபோனில் எப்படியோ அதே மாதிரி தான், பட் இங்கே கூகுளில் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போய்ட்டு செட் டைம் சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மினிட்ஸ் செகண்ட்ஸ் கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரன் ஆகிறது மட்டும் இல்லாமல் அது முடிஞ்சோன்னே, அந்த டைம் முடிஞ்சோன்னே அலாரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படி நீங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களோ, ஃபோனில் செட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கே. ஸோ அடுத்து ஸ்டாப் வாட்ச்னு கிட்டத்தட்ட நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்தா போதும், டைமர் ஆன் ஆயிரும், ஸ்டாப் கொடுத்தா ஆஃப் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளிப் காயின். ஸோ ஃப்ளிப் காயின்ங்கிறது என்னதுன்னா, நம்ம நார்மலாக வந்து ஹெட்டாக டைலாக, அதாவது பூவா தலையான்னு போட்டு பார்ப்போம் இல்லையா காயினில், சேம் அதே தான். இங்கே கூகுளில் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஃப்ளிப்பை காயின் கொடுத்தா போதும், அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஃப்ளிப்பை காயின் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த காயின் ஃப்ளிப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைல் வரும், ஹெட்னா ஹெட் வரும். ஸோ இது நம்ம சின்ன வயசில் விளையாண்டு பார்த்துருப்போம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்பின்னர். ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஸ்பின்னர்னு டைப் பண்ணிட்டு இங்கே சர்ச் பட்டனை கொடுத்தா போதும், உங்களுக்கு அந்த ஸ்பின்னர் ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது ஃபீச்சர் ஸ்பின்னர். ஸோ உங்களுக்கு ரிலாக்ஸ் டைமாக இருக்குன்னு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பின்னர் வச்சு நீங்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த மேலே ஃபிட்ஜெட் நம்பர்னு இருக்கும். ஸோ நம்பர் ஆப்ஷன் நீங்கள் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் ஸ்பின்னர் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் கேம் விளாடுறீங்க அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்பர்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு மேலே இருக்குது. ஸோ 2 ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கூகுளில் ஸ்பின்னர் டைப் பண்ணாவே போதும், அது ஓப்பன் ஆகிரும். அந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வச்சு ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி தான் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்னேக் கேம். ஸோ ஸ்னேக் கேம் வந்து நம்ம பழைய நோக்கியா ஃபோனில் விளாண்டு பார்த்துருப்போம். ஸோ அது இப்போ உங்களுக்கு விளாடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு ப்ளே ஸ்னேக்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த கேம் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் போய்ட்டு ப்ளேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு மறுபடியும் நீங்கள் ப்ளேயிங் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த கேம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பழைய நோக்கியா ஃபோனில் பார்க்குறதுக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பட் இது நல்லாயிருக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஃபன்னாகவும் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ரிமெம்பர் பழசு கொஞ்சம் நினைவு இருந்ததுன்னா ஜஸ்ட் விளையாண்டு பாருங்கள். இது நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த வருஷத்தில் நம்ம பார்க்க போகிறது கலர் பிக்கர்னால் என்னென்னா, நிறைய பேர் ஃபோட்டோ டிசைன் பண்ணக்கூடியவங்க வந்து சம்டைம் அவங்க கிளைண்ட்டை நேராக சந்திக்க போகும்போது அவங்களுக்கு சம்திங் இந்த கலர் தான் வேணும், எனக்கு இந்த கலரில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய்ட்டு கலர் பிக்கர்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா போதும், உங்கள் அந்த கலர் பிக்கர் ஓப்பன் ஆயிரும். அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான கலரை உங்களுக்கு காட்டிட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த கீழே அந்த ஹேர்ஸ்ன்னு போட்டு ஒரு நம்பர் வரும். ஸோ அது நம்பரு லேட்டஸ்ட் டைப் பண்ணி மிக்ஸில் வரும். ஸோ அது எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் டிசைன் எப்போ பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் போய்ட்டு கலரை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணால் போதும், அக்யூரேட்டாக அந்த கலர் வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கூகுளில் போய்ட்டு கலர் பிக்கர் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா போதும், இந்த பேஜுக்கு உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் 3D அனிமல். ஸோ நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு ஜஸ்ட் டைகர்னு டைப் பண்ணால் போதும், உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவின் 3Dன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து அந்த 3D அனிமலுடைய ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது 3D அனிமல் மட்டும், அந்த டைகர் மட்டும் கிடையாது, நிறைய அனிமல்ஸோடைய ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கீழே வரும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், இதில் டாக் இருக்கும், ஃபிஷ், அதாவது இந்த ஷார்க் இருக்கும், சுறா மீன், பூனை, ரேபிட்டு, இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ இப்போ பாருங்கள் டைகர் வந்திருக்கு. ஸோ டைகரில் வந்து நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து உங்களுடைய ஸ்பேஸ்லேயே, அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துலையே வந்து உங்களுடைய ஃப்ளோர்லேயே வர மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கான வந்து கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விவின் யுவர் ஸ்பேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்பேஸ்லேயே வந்து நீங்கள் அந்த அனிமலை பார்க்கலாம், மூவ் பண்ணியும் பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது கூகுள் கிராவிட்டி. ஸோ சர்ச் பாரில் போய்ட்டு கூகுள் கிராவிட்டி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா போதும்,
உங்களுக்கு அந்த சைட்டோட இது ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த கூகுள் இருக்கு இல்லையா, ஸோ டச் பண்ணிங்கன்னா கீழே விழுகும். ஸோ எப்படி நம்ம ஈர்ப்பு வீசியோ அதே மாதிரி தான் நீங்கள் அதை டச் பண்ணால் கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் மேலே தூக்கி போட மறுபடியும் கீழே வந்து விழுகும். ஸோ இது ரொம்ப நல்லா ஃபன்னாக இருக்கும். போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்ச் பாரில் போய்ட்டு கூகுள் கிராவிட்டின்னு டைப் பண்ணியா போதும், அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லெவல் பார்க்குறது. லெவலுங்கிறது வந்து நம்ம டேபிளோடைய லெவலாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய வாலோடைய லெவலாக இருக்கலாம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு தனி எக்யூப்மெண்ட் தேவைப்படாது. நம்மளுக்கு ஜஸ்ட் பபிள் லெவல் கொடுத்தா போதும். சர்ச்சில் போய்ட்டு அதோட இது ஓப்பன் ஆகிடும். நீங்கள் போய்ட்டு நீங்கள் டேபிள்லேயோ அல்லது வால், ஸோ வேறு இதில் நீங்கள் லெவல் பார்க்க நினச்சிங்கன்னா ஜஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். இது அக்யூரேட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அடுத்த ஃபைனலாக பார்க்க போகிறது ரோல் டைஸ். ரோல் டைஸ்னால் நம்ம பிஸ்னஸ் கேம் இந்த மாதிரி ஏதாவது விளையாட போகும்போது நம்மளுடைய சான்ஸ் வரும்போது அந்த கட்டையை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்பின் பண்ணிவிடுவோம். அதில் நம்பர் 1 அல்லது 4 இல்லை 8 இந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதை பொறுத்து நம்ம சான்ஸ் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டேஜ் போவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. கூகுளில் போய்ட்டு நீங்கள் ரோல் டைஸ்ன்னு ட்ரை பண்ணி பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு மோட்டிவேஷனுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.